இறந்தா மேலே சொர்க்கவாசல், இல்லைன்னா ஜெயிலு உள்ள இருந்தால் சொர்க்கவாசல். அதுதான் கதை. இது அருமையாக நடிச்சுக்கிற படம் பாலாஜி. உண்மையிலே வந்து இந்த சம்பவம் வந்து கலவரம் உண்மையிலே நடந்தது. ஜெயிலில் வந்து ஒரு மாபெரும் வந்து ஃபயர் நடந்தது. அதை மைய வச்சு தான் கதையாக எடுத்துக்கிறாங்க. உண்மையிலே படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த விஷயம் வந்து செல்வராகவும் அருமையாக நடிச்சுக்கிறாப்புல. மற்றபடி ஒன்றும் இல்லை. செல்வராகவன் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது. ஹாலிவுட் ரேஞ்சுக்கெலாம் இல்லை, ஹாலிவுட் படம் தான். ஆர்ஜே பாலாஜிக்கெலாம் கரியர் பெஸ்ட்டு, சரியான படம். இந்த படத்துக்கெலாம் நிறைய விமர்சனம் வரணும், அதை பார்த்து நிறைய மக்கள் வரணும். கண்டிப்பாக குழந்தைகளுக்கான படம் இல்லை, ஏ சர்டிஃபைட் படம் தான். பட் குழந்தைகளை தவிர பாக்கி எல்லாரும் இப்போ பார்க்க வேண்டிய படம். வயலன்ஸ் ஓவராக இருக்குது, செக்ஷுவல் கண்டென்ட் பெருசாக கிடையாது, ரத்தம் திரிக்கல் காட்சிகள் நிறையா இருக்குது. ஒரு ஹாலிவுட் படம் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ஏ சர்டிஃபைட் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இதுக்கும் ஏ சர்டிஃபைட் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. செல்வராகவன், சோபா சக்தி, பாலாஜி சக்திவேலு, ஆர்ஜே பாலாஜிக்கெலாம் கரியர் பீக்கு, சான்ஸே இல்லை. சரியான படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். சொர்க்கவாசல் அதான். இங்க நம்ம வந்து இப்ப ஃப்ரீயா சுத்துறோம். ஜெயிலுக்குள்ள இருக்கவன் சொர்க்கம்னா என்ன பண்றது? அவன் ஃப்ரீயா இருக்கணும்ல, அதுதான் கண்டென்ட், வேற எதுவுமே கண்டென்ட் இல்ல. நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம், மற்றபடி அதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நல்லா இருக்கு ஃபேமிலி. அந்த செக்ஸில ஒண்ணுமே கிடையாது. இல்ல செக்ஸ்ன்ற ஒரு டாபிக் ஒரு இதுவுமே கிடையாது. ஆமா, அது கொடுத்துருக்க வேண்டாம் கண்டிப்பா. அந்த சர்டிஃபிகேட் ஏன் கொடுத்தானே தெரியல. இதுல ஒண்ணுமே இல்ல. தப்பா ஒரு வேர்டு யூஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஃபுல்லா ஃபைட் ஈஸினா தான் போகும், நல்லா இருக்கும். வடச்சென்னை மாதிரி அப்படியே போயிட்டு, ஆனால் வடச்சென்னை அப்படியே ஒரு இது ரொமான்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனால் இதுல எதுவுமே கிடையாது. ஸ்டார்டிங் 2 வரைக்குமே அதான் போயிட்டு இருக்கும். ஆர்ஜே பாலாஜி உத வாங்கிட்டே இருப்பாரு. அது செவராவ சார் தான் பின்னி எடுத்தாரு, போட்டு மாஸ்க் காட்டாரு. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இப்ப பாலாஜி வர படத்துல டிஃபரெண்டா நடிக்கிறாரு. இந்த படத்துல என்ன மாதிரி இருக்கு? இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஃபுல்லா சண்டை நல்லா இருக்கு. சாங்ல எப்படி இருக்கு? சாங் ஒன்றும் அவ்வளோவா தெரியல எனக்கு. படம் நல்லா இருக்கு. ஓவரால் குடும்பத்தோட வந்து எல்லாரும் பார்க்கலாம்ல. பார்க்கலாம். ஜெயிலில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தெரியுது. அதனால கொஞ்சம் விழிப்புணர்வு. இது செல்வராகவனுக்கு ஸ்க்ரீன் பிளே, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருக்கு. கேரக்டர் இது எப்படி இருக்கு? ஆர்ஜே பாலாஜி கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் அவுட் ஆஃப் ஃபீல்டு வந்து வந்திருக்காரு. இந்த கேரக்டர் சூப்பரா பண்றாரு. புதுசாக எடுத்திருக்காரு. இதுக்கப்புறமேட்டா அந்த மாதிரி புதுசாக இதை எடுத்து பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். பாலாஜி வந்து நடிக்கிற படம் எல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டாவும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காவும் எடுத்து நடிச்சிட்டு இருக்காரு. காமெடி ட்ராக் விட்டு இந்த மாதிரி ட்ராக் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுதா? நான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. படத்தில் நடிச்சிருக்க கேரக்டர்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க? எல்லாருக்குமே கரெக்டான ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. யாருமே ரொம்ப அதிகப்படுத்தி காமிக்காமல் எல்லாருமே கரெக்டாக ஈக்குவலாக கடைசி வரைக்கும் ஃபினிஷிங் வரைக்கும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் அது ஏ சர்டிஃபிகேட் வந்து இல்லை. அது அந்த ஒரு டைலாக் வரும், அதுக்காக கொடுத்துருப்பாங்களோ என்னமோ. ஆனால் அது மாதிரி எதுவும் சீன்ஸ் எதுவும் இல்லை. படத்தில் மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் வந்து அந்த கரெக்டாக அந்த லாஸ்ட்டில் ஃபைனலில் வந்து ஒரு ஃபைட் சீன் கிரியேட் ஆகும். அந்த சீன் வந்து மியூசிக் வந்து கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. மெசேஜ் என்ன கன்வே ஆகுது சொர்க்கவாசல் அப்படிங்கிறது? மெசேஜ் என்னன்னா, ஒரு சாதாரண மனுஷன், ஒரு எந்த கொலையும் எந்த சம்மந்தமே இல்லாமல் ஒரு மனுஷன் ஒரு ஜெயிலுக்குள்ளே போகும்போது அவனுக்கு என்னென்னலாம் நடக்குது, அவனும் அதுலேருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணுறான். கடைசியில் அவனும் அதே ஆளாக வந்து மாறினா தான் அவனால் வெளியே வர முடியுன்றது அவனால் இது பண்ண முடியும். ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி ஃபேமிலியாக பார்க்கலாம்.